الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الذين آمنوا وهاجروا وجاهدوا في سبيل الله بأموالهم وأنفسهم أعظم درجة عند الله، وأولئك هم الفائزون. صدق الله العظيم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என் உயிரிலும் மேலான உத்தம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வழியை அடியொட்டி பின்பற்றிய அத்துணை நல்லடியார்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் புதிய இஸ்லாமிய புத்தாண்டை எதிர்கொண்டவர்களாக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். 1446வது இஸ்லாமிய ஹிஜ்ரி புத்தாண்டு. இந்த புத்தாண்டு தினத்தில், புத்தாண்டு நாட்களிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன. நாட்காட்டி ஹிஜ்ரத் அடிப்படையாக கொண்டு இஸ்லாமிய மார்க்கம் நாள் எண்ணிக்கையை அமைத்திருக்கின்றது. அந்த ஹிஜ்ரத் என்று சொல்லக்கூடிய மாபெரும் நிகழ்வை பற்றிய சிந்தனையும் நினைவு கூறுதலும், அதிலிருந்து நாம் சில படிப்பினைகளையும் பெற்றவர்களாக இந்த புத்தாண்டு தினத்தை நாம் தொடங்க வேண்டும். அருமையானவர்களே, மக்காவிலிருந்து மதீனாவிற்கு அல்லாஹ்வின் தூதரும் சமூகத்தில் வாழ்ந்த சத்திய சஹாபாக்களும் புலம்பெயர்ந்து ஹிஜ்ரத் செய்தார்கள் என்பது வரலாறு. இந்த மாபெரும் வரலாற்று பின்னணியிலிருந்து நாம் என்ன பாடம் கற்கின்றோம்? இதை குறித்து வல்ல ரஹ்மான் திருமறையிலே சிறப்பாக சொல்லி காட்டுகின்றான். அல்லதீன ஆமனு வஹாஜரு வஜாஹது ஃபீ ஸபீலில்லாஹ், நம்பிக்கை கொண்டு ஹிஜ்ரத் செய்து அல்லாஹ்வுடைய பாதையிலே தங்களுடைய செல்வங்களாலும் தங்களுடைய உயிர்களாலும் போராடுகிறார்கள் இல்லையா? அப்படிப்பட்ட மக்களுக்கு வல்ல ரஹ்மான் வகுத்து வைத்திருக்கக்கூடிய கூலி மகத்தானது. அவர்களுடைய தரஜா, மதிப்பு மிகவும் மிகவும் உயர்வானது என்று அல்லாஹ் தஆலா திருமறையில் கூறுகின்றான். அவர்கள்தான் ஃபாயிஸூன் என்கின்ற வெற்றியாளர்கள். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரத் என்பது அடக்குமுறைகள் அதிகமான போது அடக்குமுறைகளுக்கு அஞ்சியவர்களாக பயந்து தப்பி ஓடிய ஒரு நிகழ்வு அல்ல. பெருமானாரும் சஹாபாக்களும் புலம்பெயர்ந்து சென்ற அந்த ஹிஜ்ரத் தப்பி ஓடிய ஒரு வரலாற்று செய்தி மட்டுமல்ல, வரலாற்று செய்தியும் அல்ல. மாறாக அது ஒரு மாபெரும் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதற்காக, ஒரு பலம் மிக்க சிறந்த ஒருங்கிணைந்த கட்டமைப்புள்ள ஒரு சமுதாயத்தை, உம்மத்தை உருவாக்குவதற்காக போட்ட விதை.
எடுக்கப்பட்ட முன்னெடுப்பு, வகுக்கப்பட்ட வியூகம், திட்டமிடுதல், நகர்வு. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அந்த ஹிஜ்ரத் என்பது மிகவும் மகத்தானது. கிபி 622 எதிரிகளுடைய அதிகமான அந்த கொடுமையான செயல்பாடுகள் அதிகரித்த பொழுது, அடக்குமுறைகள் கட்டவிழ்த்து விட்டு ஒரு கட்டத்தில் மிகவும் அதிகமாகிவிட்ட பொழுது அல்லாஹ் தஆலா இந்த கட்டளை பிறப்பிக்கின்றான். கிட்டத்தட்ட 13 ஆண்டு காலமாக மக்காவிலே முஸ்லிம்களும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட நம்பிக்கையாளர்களும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய குடும்பத்தார்களும் பெற்ற துன்பங்கள், அவர்களை சொல்லால் வதைத்தார்கள், வெர்பல் அபியூஸ் பண்ணாங்க, பிசிக்கல் அபியூஸ் பண்ணாங்க, அவர்களுடைய செயல்களால் அவர்களுடைய உடலை வருத்தியவர்களாக கொடுமைகளை அவிழ்த்து விட்டார்கள், அவர்களுடைய உயிர்களை பறித்தார்கள், அவர்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தார்கள், பெர்செக்யூஷன். இப்படி அவர்களுடைய ஈமானுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல்களை எல்லாம் கொடுத்து கொண்டிருந்தார்கள் எதிரிகள். சொல்லால் வதைத்தாலும், உடல் ரீதியான துன்பத்தை அவர்கள் இழைத்தாலும், பொருளாதார வீழ்ச்சி, பொருளாதார தாக்குதல்கள், தடைகள், எக்கனாமிக்கல் பாய்காட் செய்தாலும், அவர்களை நாடு கடத்தினாலும், எந்த துன்பத்தை நீங்கள் எங்கள் மீது அள்ளி வீசினாலும், அடக்குமுறை செய்தாலும், நாங்கள் இறைவனுக்காக அதை பொறுத்துக் கொள்வோம் என்கின்ற ஈமானிய உறுதியோடு, ஈமானை மட்டும் விட்டுக் கொடுக்காமல், எதை விட்டுக் கொடுத்தாலும் ஈமானை மட்டும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று மன உறுதியோடு இருந்தவர்கள் தான் அந்த சஹாபாக்கள். எனவே அல்லாஹ் தஆலா அவன் கட்டளையிட்டு அந்த இடம் பெறுவதற்குரிய கட்டளையை பிறப்பித்த பிறகுதான் அல்லாஹ்வின் தூதரும் சஹாபாக்களும் அங்கிருந்து புலம்பெயர்ந்தார்கள். அருமையானவர்களே, இந்த நிகழ்வின் மூலம் ஒரு 3 முக்கியமான படிப்பினைகளை மட்டும் சொல்லிக்கொண்டு இந்த குத்துபாவை நான் முடிக்கின்றேன். இந்த நிகழ்வுகளின் மூலமாக நாம் பெற வேண்டிய, இக்காலத்தில் தற்காலத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களில் 3 படிப்பினைகளில் ஒன்று நிதானம், மீள்திறன், தைரியம். ஆங்கிலத்தில் மைண்ட்ஃபுல்னஸ் சொல்லுவாங்க, ரெசிலியன்ஸ் சொல்லுவாங்க, கரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த ஒரு துன்பமான சூழலில் இருந்த பொழுதும் கூட மனதளவில் நிதானமாக, மன உறுதியோடு திடமாக இருப்பது என்று பொருள். எப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டாலும், உயிரே போகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டாலும், மன தெளிவோடு உறுதியோடு அதை எதிர்த்து மறுபடியும் வீழ்ந்தாலும் எழுந்து நிற்கக்கூடிய அந்த திறமை, அந்த தைரியம், கரேஜ், அது அந்த சஹாபா பெருமக்களிடத்தில் இருந்ததன் காரணத்தினால் அவர்களுடைய ஈமானில் எந்த விதமான சலனமும் ஏற்படவில்லை. இன்று நம்முடைய காலத்தில், நாம் வாழக்கூடிய காலத்தில் ஏற்படக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், இவை அனைத்தையும் ஒரு கட்டத்தில் நாம் எதிர்த்து நிற்கின்ற பொழுது நமக்கு ஒரு வெறுமை நிலை ஏற்படும், ஒரு சங்கடம், கஷ்டம் ஏற்படும், மன வீழ்ச்சி ஏற்படும். அப்படி ஏற்படுகின்ற பொழுது இந்த ஹிஜ்ரத் சென்ற ஊரையும் நாட்டையும் குடும்பத்தையும் விட்டு சென்ற அந்த சஹாபாக்களை நினைத்து பாருங்கள். நிச்சயமாக நமக்கு அந்த திடமும் மன உறுதியும் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். இரண்டாவது படிப்பினை ஒற்றுமையும் சகோதரத்துவமும், பிரதர்ஹுட் அண்ட் யூனிட்டி. சகோதரத்துவத்தை நமக்கு பறைசாற்றக்கூடிய நிகழ்வுதான் ஹிஜ்ரத்துடைய நிகழ்வு. மதீனாவிற்கு மக்காவிலிருந்து வந்து சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வந்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹாஜிர்களையும் அன்சாரி சஹாபிகளையும் சகோதரர்கள் என்று அறிவித்தார்கள். சகோதரர்கள் என்றால் எப்படிப்பட்ட சகோதரர்கள்? பணத்திற்காகவா, அல்லது குடும்பத்திற்காகவா, இனத்திற்காகவா, மொழிக்காகவா, அல்லது குடும்ப கோத்திரங்களின் அடிப்படையிலா என்றால் நிச்சயமாக அல்ல. பணத்தால் அல்ல, மொழியால் அல்ல, நிறத்தால் அல்ல, சோசியல் ஸ்டேட்டஸ்
அதனால் அல்ல, மாறாக ஈமான், அல்லாஹ்வை நம்புதல், அல்லாஹ்விற்காக என்கின்ற அந்த ஈமானுடைய ஃபெய்த், அதன் அடிப்படையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை சகோதரர்கள் என்று சொன்னார்கள். இன்று நாம் வாழக்கூடிய சூழ்நிலையிலே அந்த அடிப்படையில் நாம் சகோதரர்களாக இருக்கிறோமா? நாம் ஒரு முஸ்லிம் எங்கோ துன்பப்படுகின்றான், துயரப்படுகிறான் என்றால், அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகின்றான் என்றால், அதற்காக நாம் உதவுவதற்கோ, ஒரு கணம் நிமிடம் சிந்தித்து பார்த்து அதற்காக கவலைப்படுவதற்கோ நம்ம எத்தனை பேர்கள் இருக்கின்றோம்? நம்முடைய சகோதரத்துவம் எப்படி இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு முதலிலே செய்த உபதேசம் அற்புதமாக சொன்னார்கள். ஐயுஹன்னாஸ் அஃஷு ஸலாம், அமைதியை பரப்புங்கள், சலாத்தை பரப்புங்கள், வஅதைமுத் தஆம், உணவு அளியுங்கள், வஸிலுல் அர்ஹாம், சகோதரத்துவத்தை அதாவது உறவுகளை பேணுங்கள், வஸல்லு பில்லைலி வன்னாஸி அஜ்மாயின், மக்கள் எல்லாம் இரவில் தூங்கும் பொழுது நீங்கள் அல்லாஹ்வை தியானம் செய்யுங்கள், வணங்குங்கள், ததுகுலுல் ஜன்னா, நீங்கள் சொர்க்கத்திற்குள் நுழைவீர்கள், சலாமத்தாக நுழைவீர்கள் என்று சொன்னார்கள். இந்த ஒரு ஹதீஸிலே போதும், ஒரு ஹதீஸ் போதும் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு என்ன வழி என்பதற்கு யாராவது உங்களுக்கு கேட்டால் இந்த ஹதீஸை சொல்லுங்கள். சொர்க்கத்திற்கு செல்வதற்குரிய அற்புதமான வழி, சலாத்தை பரப்புங்கள், அமைதியை பரப்புங்கள், உணவளியுங்கள், உறவுகளை பேணுங்கள், இரவில் நின்று வணங்குங்கள், நிச்சயமாக நீங்கள் சொர்க்கத்திற்கு நுழைவீர்கள் என்றார்கள். மூன்றாவது படிப்பினை நான் உங்களுக்கு சொல்கின்றேன். தூய்மையான எண்ணங்கள், நோக்கங்கள், சின்சியரிட்டி அண்ட் பர்பஸ். தூய்மையான எண்ணம், ஒரு காரியத்தை செய்தால் அது அல்லாஹ்விற்காக மட்டும் செய்கிறேன் என்கின்ற அந்த எண்ணம், வேறு யாருக்காகவும் செய்யவில்லை, பணத்துக்காக செய்யவில்லை, பெயரில் கிடைக்க வேண்டும் என்று செய்யவில்லை, நான் அல்லாஹ்வுக்காக செய்கிறேன் என்ற எண்ணம். அந்த எண்ணத்தோடு தான் ஹிஜ்ரத் செய்தார்கள் சஹாபாக்கள். பெரிய பெரிய பணக்காரர்களாக, செல்வந்தர்களாக இருந்த சஹாபாக்கள் பணத்தையும் செல்வத்தையும் விட்டுவிட்டு அப்படியே சென்றார்கள். எதற்காக? அல்லாஹ் ஒருவனுக்காக. அப்படி அல்லாஹ் ஒருவனுக்காக என்கின்ற செல்கின்ற பொழுது அதிலே அல்லாஹ் தஆலா ஒரு சக்சஸ், வெற்றியை வைக்கிறான். நீங்க பாருங்கள், ஹிஜ்ரத் செய்து அல்லாஹ்விற்காக சென்ற அத்துணை நிகழ்வுகளும் வெற்றியில் சென்று முடிவடைந்திருக்கின்றன. ஹிஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் எல்லாத்தையும் விட்டுட்டு போனாங்க. வாழ்க்கையே அதோட முடிஞ்சது. அப்படித்தானே? அப்படி என்றால் ஒரு இடத்திற்கு போனால், புது இடத்துக்கு போனால் இன்னும் மோசமாகத்தான் செல்ல வேண்டும். ஆனால் அல்லாஹ் அதிலே பரக்கத்து செய்தான் என்றால், ஏனென்றால் அல்லாஹ்வுடைய நோக்கத்திற்காக அவர்கள் சென்றார்கள். எனவே அல்லாஹ்விற்காக வேண்டி மட்டும் என்கின்ற எண்ணத்தோடு இக்காலத்தில் வாழக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு செயலையும் அமைத்துக் கொண்டால் நிச்சயமாக அதில் அல்லாஹ் பரக்கத்தையும் வெற்றியையும் ஏற்படுத்துவான் என்பதற்குரிய மாபெரும் வரலாற்று உண்மை, நிதர்சனமான உண்மை இந்த ஹிஜ்ரத். எனவே நான் சொன்ன மூன்று படிப்பினைகள், ஒன்று திடமான நம்பிக்கை, இரண்டாவது சகோதரத்துவமும் ஒற்றுமையும், மூன்றாவது இறைவனுக்காக மட்டும் என்று சொல்லக்கூடிய அந்த சின்சியரிட்டி. இந்த மூன்றையும் நாம் இந்த ஹிஜ்ரத்தில் இருந்து படிப்பினை பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அதை அமல்படுத்துவோமாக. வல்ல ரஹ்மான் நமக்கு ஈரோட வெற்றியையும் தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.